வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான மட்டன் கறி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப குறைவான நேரத்தில் ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிரியாணி இலை, 2 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை, ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 வெங்காயத்தை நீலவாக்கில் மெல்லியதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு ஒரு தக்காளியை மெல்லியதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1/2 கிலோ மட்டன் சேர்த்துக்கோங்க. அடுத்து இரண்டாவதாக எடுத்த தேங்காய் பால் ஒரு 250 ml சேர்த்துக்கலாம். கூடவே 250 ml அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விடலாம். நம்ம மட்டன் 4 விசில் வந்துடுச்சு அண்ட் விசில் முழுமையாக அடங்கிடுச்சு. இப்போது லிட் ஓப்பன் பண்ணிடலாம். இதில் முதலாவதாக எடுத்த தேங்காய் பால் 250 ml சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 5லிருந்து 6 நிமிடம் நல்லா கொதிக்க விடலாம். நம்ம மட்டன் கறி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான மட்டன் கறி செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.